வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் சக்தி வாய்ந்த அமைப்பாகும். இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளும் ஜாதக அமைப்பு இப்படிதான் இருக்கும். அந்த தசா புத்தி நடக்கும்போது பலன்கள் 100% வேலை செய்யும். உங்களோட கெரியர் குரோத்துக்கு டர்னிங் பாயிண்டா மாறக்கூடிய அதிக வருமான வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் முக்கியம். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த மாதத்தில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, அதாவது மே மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் கால புருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டில் ரிஷப வீட்டில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலிருந்து 3ஆம் இடத்திற்கு, அதாவது மிதுன வீட்டிற்கு புதன் பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அதாவது புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெறுகிற இந்த காலகட்டத்தில் சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது மாற்றங்கள், முன்னேற்றங்கள், முக்கியமா ஒரு டேர்னிங் பாயிண்ட், டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய உங்களோட வாழ்க்கை தரத்தை, உங்களோட வாழ்க்கை நிலைமையை, உங்களோட பொருளாதார வளர்ச்சி, அதாவது தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும் என்ற மாதிரி ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 25 நாள் புதன் பகவானும் சுக்கிரன் பகவானும் ஒருவருக்கொருவர் தன் வீட்டை பரிவர்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் இந்த 25 நாட்களில் ஒரு முக்கியமாக ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம், ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு நிரந்தரத்தன்மை, வேலையில ஒரு நிரந்தரத்தன்மை, அதாவது ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு 30-40 வருஷத்துக்கு கொண்டு செல்லும் டிசைடிங் ஃபேக்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதாவது ஒரு கெரியரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்க எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தருணமாக இந்த 25 நாள் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த மே மாதம் 9ஆம் தேதி முதல் புதன் ரிஷப வீட்டுல இருக்காரு, சுக்கிரன் பகவான் மிதுன வீட்டுல ஒருவருக்கொருவர் பலம் புரிந்து ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும், பொருளாதார வளர்ச்சி, வேலை, தொழில் என சில யோக பாக்கியம் பெற போறீங்க. முக்கியம் மாணவர்களாலும் சரி, வெளிநாட்டு தொழில் பண்றது, இந்த மாதிரி சில அமைப்புகள், யோகங்கள், அதாவது இதெல்லாம் நீங்க இந்த 25 நாள்ல இந்த முடிவு எடுத்தீங்கன்னா அதை உங்க ஒரு லாங் டேர்ம் ஒரு வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய மாற்றமாக இருக்குங்க. இது ஒரு ராசியும் பார்ப்போம். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில இந்த மாதம் மே மாதத்தில் பலன் பெறக்கூடிய, யோகம் பெறக்கூடிய ராசியில சிம்ம ராசியும் நீங்க வரீங்க. சிம்ம ராசிக்கு சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை நல்ல யோக காலமாக இருக்குங்க. குறிப்பா என்னன்னா, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ரிஷப வீடு, சரிங்களா, அங்க புதன் ஆட்சி பெற்று இருக்கிறார். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் புதன் வீட்டுல சுக்கிரன் டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ புதனும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெற்று 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் பரிவர்த்தனை பெறும்போது இது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் சக்தி வாய்ந்த அமைப்பாகும். சோ இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா தொழில் கொடுக்கிற இடம் 10ஆம் இடத்து அதிபதியும், லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதியும் ஒருவருக்கொருவர் தங்கள் இடத்தை மாற்றி ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் இந்த மே மாதத்தில் சிம்ம ராசிக்கு அதிக முன்னேற்றம், யோகங்கள் பொருந்தி, அதாவது அனைத்து சகல வசதிகளும், பொருளாதார வளர்ச்சி, வேலையில் முன்னேற்றம் என அனைத்து யோகங்களும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த மே 9 இருந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிரன் 15ஆம் தேதி மிதுன வீட்டிலும் 25 நாள் இவங்க அங்கதான் இருக்க போறாங்க. சோ இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளும் ஜாதக அமைப்பு இப்படிதான் இருக்கும். அவங்களோட ஜனனகால ஜாதகத்திலும் இந்த அமைப்பு தான் இருக்கும். ஏன்னா பிறக்கிறப்போ என்ன லக்னம் பிறக்கிறாங்க, சிம்மராசி சிம்ம லக்னத்தில் இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்தில் புதனும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெற்று பலம் பொருந்தி இருக்கும் ஜாதகமாகவே அந்த குழந்தைகள் பிறக்கும். சோ அந்த குழந்தைகள் வளர வளர அவங்களோட தசா புத்திகள், புதன் திசை, சுக்கிர திசை, இல்லைன்னா புதன் புத்தி, சுக்கிர புத்தி நடப்பு வரும்போது இவங்க அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி கல்யாண வாழ்க்கை, பொருளாதாரம், வேலை, அந்த மாதிரி ரொம்ப வசதி பெற்று வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிறக்கும் போது இருக்கிற கிரகங்கள் அதனோட தசை நடக்கும் போது அவங்களோட வளர்ச்சியும், பொருளாதாரத்தையும், கல்யாணம் என அனைத்து சகல வசதிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது கோச்சார ரீதியாக இப்ப பயன்பெறும் போது இந்த சிம்ம ராசிகள் உங்களுக்கு பலன் பெற்றாலும், குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் பட்சத்தில் இதுதான் அவங்களோட ஒரிஜினல், அவங்களோட
ராசி கட்டம், ராசி சக்கரம். ஸோ அவங்களுக்கு அந்த தசா புத்தி நடக்கும்போது பலன்கள் 100% வேலை செய்யும். ஸோ இந்த அமைப்பு புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை முக்கியமா சிம்ம ராசிக்கு தொழில் வருமானம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி. இப்போ இனிமே வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க, வேலையில வந்து ரொம்ப கடுமையான சூழ்நிலை, உயர் அதிகாரி, தலைமை பொறுப்புல இருக்கிறவங்ககிட்ட வந்தெல்லாம் வந்து ஒரு பழிச்சொல், ஒரு சங்கடங்கள், ஒரு கவலை தோய்ந்த முகமாக இருந்த சிம்ம ராசிக்கு இந்த மே மாதம் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை 25 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியருக்கு டிசைட் பண்ணி உங்களோட கெரியர் குரோத்துக்கு டேர்னிங் பாயிண்டா மாறக்கூடிய நாட்களாகும் இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா 10க்கு அதிபதியும் 11க்கு அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இடமாற்றம் இருக்கும்போது தொழில் மூலயமா லாபம், பொருளாதார வளர்ச்சி மேம்படும். இப்போ இதுல தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தொழில் வருமானம் யாருக்கு எப்படி இருக்க போகுதுன்னா தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்குமுங்க. அதிக வருமான வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் முக்கியம். இவ்வளவு நாளா நார்மலா வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்த ஒரு வருமானம்லாம் வந்து அதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10% உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அது வந்து ஒரு 50%ல இருந்து 100% வரக்கூடிய வாய்ப்பு இந்த 20 நாள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நிரந்தரமாக உங்களோட கெரியரையும் டிசைட் பண்ணி மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது புதிய வாய்ப்புகள், புதிய அதாவது நெட்வொர்க் அமைக்கிறது, புதிய வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது. அதாவது நீங்க ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வேற ஒரு பிரைவேட் ஜாபுக்கு ஒரு நல்ல பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனி, ஒரு மீடியால இல்ல ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடா, ஒரு நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா ஒரு கம்பெனி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதனோட சம்பளம், அதாவது உங்களோட ஊதியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் வந்து அதிகமா கொடுத்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்கக்கூடிய காலமாக 25 நாள் இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த வேலை, இந்த தொழில், இந்த பொருளாதார மாற்றம் ஏற்படும் இந்த 25 நாள் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட், லைஃப் டைம் வளர்ச்சி, லைஃப் டைம் முன்னேற்றம். அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷத்துக்கு இதுதான் உங்களோட இன்கம்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் போட்டு உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வரும். ஸோ இந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை சிம்ம ராசிக்கு இருக்க போதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பிசினஸ்ல இருக்கிறவங்க, மீடியா, கம்யூனிகேஷன், கலைத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. பண வரவு, லாபம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த தொழில் வருமானம் இந்த மாதிரி அமையும். இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம், வாய்ப்புகள், ஜாக்பாட், இந்த மாதிரி புதிய புதிய திடீர் வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்குதுன்னு சொன்னோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பண வரவு, லாபம் எப்படின்னா 11ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதால் உங்களுக்கு நிலையான வருமானம், அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த இது இருக்கும். ஏன்னா 11க்கு அதிபதி 11ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் பட்சத்தில் நண்பர்கள் மூலமா பிசினஸ் ஆரம்பிக்கிறது, பார்ட்னர்ஸ் மூலமா பிசினஸ் ரன் பண்றது, இந்த மாதிரி புதிய வாய்ப்புகள் வர்றது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா புதிய மனிதர்கள் தொடர்பு, அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை கிடைக்கிறது, அதன் மூலயமா ஒரு லாபத்தன்மை, அவங்க மூலமா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி வாங்க நான் இன்வெஸ்ட் பண்றேன். அதாவது உங்களுக்கு வந்து ஏன்னா புதன் சுக்கிரன் வந்து தொழில இருக்கும்போது அறிவு சார்ந்த சிந்தனைகள், திட்டங்கள், உங்களோட பிளானிங்லாம் வந்து எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு ஒரு பெரிய மனிதருக்கு கூட தொடர்பு கிடைக்கும். ஸோ அவர்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ஓகே இது நல்லா இருக்குப்பா, இந்த ப்ராஜெக்ட், இந்த பிளான் நல்லா இருக்கு, நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரோட உதவியோடு இந்த புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். அதன் மூலமா உங்களுக்கு நிரந்தர லாபத்தன்மை, நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் அமைக்கிற காலகட்டமாக இந்த 25 நாள் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை சிம்ம ராசிக்கு கொடிகட்டி பறக்க போதுங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த 25 நாள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா புதனும் சுக்கிரம் ஒருவருக்கு ஒரு நண்பர்கள், கூடவே தான் இருப்பாங்க. இவங்க 10க்கு இடத்திலும் தொழில் இடத்திலும் 11ஆம் இடத்தில் இருக்கும் போதும் உங்களுக்கு இந்த 25 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். எதை படிச்சா நம்மளோட வாழ்க்கை அதை ஒரு 25-30 வருஷத்துக்கு அதை நோக்கி போவோம் என்ற ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கைக்குள்ள போவோம், வேலையெல்லாம் கிடைச்சிச்சுங்க, மேரேஜ், காதல், கல்யாணத்துல இந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு துணைவியார் அமையறதுக்கான வாய்ப்பு, அதன் மூலமா குடும்ப வாழ்க்கையை வந்து செழிப்போட கொண்டு போற அமைப்பும் இருக்கும் இந்த நாட்கள்ல. அதே மாதிரி பிசினஸ், தொழில்னு ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து புதிய தொழில் அமைக்கிறது, புதிய சக்சஸ், புதிய கெரியர் பாத், அதாவது இதுக்கப்புறம் இதான் தொழில் நான் பண்ண போறேன்ற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பரிவர்த்தனை இந்த 10-11 வந்து அமைப்புகள்லாம் சிம்மராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா காதல் உறவுகள், திருமண வாழ்க்கை இந்த நாட்கள்ல எப்படி இருக்கும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வேலை செய்யற இடத்தில் வந்து புதிய நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு காதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால் இந்த இடத்துல கொஞ்சம்
கவனத்தோடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் ஒரு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களோட திறமையை பார்த்து வேலை செய்யும் இடத்தில் உங்க திறமை, உங்களோட பேச்சு திறமை, உங்கள் புத்திசாலியை பார்த்து கவர்ச்சி பெற்று உங்களுக்கு ப்ரொபோசல்ஸ் வரத்துக்கு இருக்கு. இதுல செலக்ஷன் பண்றது உங்க கையில இருக்கு. சரி வாங்கன்ட்டு போயிட்டு இது பண்ணிங்கன்னா அதுல ஏமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. திருமண தடைகள் நீங்கும், குடும்ப வாழ்க்கை அமைதியாக செல்லும், குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை உண்டாகும், கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் மேம்படும். ஸோ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை 10ஆம் இடம் 11ஆம் இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பரிவர்த்தனை கெரியர் growth, ஃபினான்ஷியல் கெயின், சோசியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எல்லா அமைப்புகளையும் மாற்றி அமைத்து 25 நாள் உங்களுக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டர், ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கக்கூடியதுங்க சிம்மராசி நேயர்களே. சிம்மராசி நேயர்களே, இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை உங்களுக்கு யோகா காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.